So this is regarding the Kanavu series by the Suresh Sambandam. சுரேஷ் சம்பந்தம் அப்படின்றவர் வந்து ஒரு சிஇஓ ஆஃப் த கிஸ்ப்ளோ அப்படின்ற ஒரு கம்பெனிஸ்க்கு ஒரு மேஜர் சாஸ் கம்பெனி அதோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃப் திங்க் வந்து பிரித்து அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எங்கே வந்து நம்ம வந்து நம்மளோட தரம் அதிகமாக இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து என்ன வந்து நிறைய இருக்குது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பேசியிருப்பேன். ஸோ நம்மளோட எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்து, அதோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், அங்கே வந்து என்ன மாதிரியான ஒரு என்டர்பிரனல் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், ஒரு ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு லோக்கல் ரிசோர்ஸஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரிசோர்ஸஸை வச்சு வந்து எப்படி வந்து ஒரு புது விதமாக வந்து ஒரு ஆண்டர்பிரனர்ஷிப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும், அது மூலமாக வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பசங்க. ஸோ நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து வி ஹாவ் டு கெட் அ குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் கெட் இன் டு த ரைட் கம்பெனி டு ஒர்க் அஸ் அ எம்ப்ளாயி. ஸோ ஹவு டு மேக் அஸ் மேக் அவர் வி ஆர் த செட் பேக், வி ஹாவ் அ சிம்பிள் செட் பேக் டு மேக் அவர் சில்ட்ரன் அஸ் அன் ஆண்டர்பிரனர். ஸோ வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி ஜாப் ஓரியன்டாக வந்து அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறதுல வந்து கொஞ்சம் மாறி வந்து ஒரு ஆண்டர்பிரனராக க்ரியேட் பண்ணுறதுக்குரிய வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத மாதிரி அவர் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லேயும் ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து என்ன மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி க்ரியேட் பண்ணலாம், ஒரு கல்ச்சர் செட் பண்ணலாம், அது மூலமாக வந்து மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி வேலை கொடுக்கலாம். ஸோ வந்து ஒரு கிரியேட் த பிஸ்னஸ் மாதிரி. ஸோ டூ த பிஸ்னஸ், மேனேஜ் த பிஸ்னஸ், கிரியேட் டூ த ஒர்க், மேனேஜ் த ஒர்க் அண்ட் கிரியேட் த ஒர்க்கில். ஸோ கிரியேட் த ஒர்க்கில் வந்து எந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த கனவு சீரிஸ் ஃபுல்லாமே பேசியிருக்கிறது. ஸோ இது ஒரு 150 ஆர்டிகல்ஸாக வந்து ஆனந்த விகடனில் வந்துருக்கு. ஸோ மேஜராக அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு யூத், நம்மளோட யூத் ஜென்ரேஷனை வந்து ஆஸ்பயர் பண்ணி ஃபேசினேட் பண்ணி என்ன மாதிரியான வந்து இது இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் கூட க்ரியேட் ஆகக்கூடிய வந்து ஒரு பெஸ்ட்டான சூப்பரான வந்து செட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் பேசியிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக என்ன இருக்குது நம்மக்கிட்ட, அந்த ஊரில் என்ன மாதிரி வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருந்திருக்கா, ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு ஸ்கில் இருக்கா அப்படின்றத பற்றி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து மதுரையில் வந்து நிறைய விதமான சினிமா திங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ எப்படி எடுத்துக்கிறதுனா, ஒரு படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்தாலுமே மதுரையில் எடுத்தால் அது ஹிட் ஆகும் அப்படின்றது வந்து. ஸோ சினிமா இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். அந்த மாதிரி வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ மதுரை இஸ் இட் செல்ஃப் டெம்பிள் சிட்டி. ஸோ டெம்பிள் டூரிசம் பற்றி பேசியிருப்பார். ஸோ அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன. ஸோ இப்போ தூத்துக்குடி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து மோரார்லெஸ் லைக்காக வந்து சி ஓரியன்ட் திங்ஸ். அதில் வந்து எப்படி ஷிப்பிங்கில் வந்து என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபிஷரிஸில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது, நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் அதை. போர்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலாம், சால்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஸோ காஞ்சிபுரம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அது காஞ்சிபுரம் இஸ் ஃபேமஸ் ஃபார் தட் சில்க் வியூவிங். அந்த சில்க் வீவிங் எப்படி வந்து நம்ம வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம், அதுலேருந்து என்னென்ன மாதிரியான வந்து வேலை வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணக்கூடிய இது இருக்குது, அதை என்ன இண்டஸ்ட்ரி க்ரியேட் பண்ணலாம், ஹெரிட்டேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணி ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஹப்பாக வந்து அதை வந்து மாற்றலாம். அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து சென்னை இருக்க போகுது. ஸோ அது அங்கே வந்து எப்படி ஒரு ஐடி ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக்கலி இந்த கனவு சீரீஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வந்து அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கைடு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கைடில் வந்து ஆண்டர்பிரனர்ஷிப்பை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுறதுக்குரிய வந்து ஒரு டிஜிட்டல் டிக்ஷனரி மாதிரி வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து தமிழில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து மதுரையில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால் வந்து மதுரை வந்து நம்ம ஏற்கனவே பேசின மதுரை வந்து இதுதான், அது பேர் என்ன, சினிமா ஹப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சுரல் பவர் ஹவுஸாக இருந்திருக்காது. அந்த பவர் ஹவுஸில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும் ஒரு டிஜிட்டல் ஃபிலிம் சிட்டி. ஏன் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடாது, ஒரு இது ராமோஜிஸ் ஃபிலிம் சிட்டி மாதிரி இங்கே வந்து ஒரு டிஜிட்டல் ஃபிலிம் சிட்டி ஏன் க்ரியேட் பண்ணக்கூடாது. அதில் வந்து ஒரு 200 acres ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அங்கே வந்து படம் எடுக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஸோ மதுரை வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் க்ரியேட் பண்ணலாம். ஒரு ட்ரைனிங் ஆக்ஷன்ஸ் கொடுத்து ஆக்டிங்குரிய ட்ரைனிங்கு, டைரக்டிங், எடிட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் க்ரியேட் பண்ணலாம்.
மதுரை பக்கத்தில் தான் இருக்கக்கூடிய ஹில் ரெசார்ட்ஸ் கொடைக்கானல் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து எப்படி ஒரு மாடர்ன் அக்கமடேஷன் வைக்கலாம். ஸோ வந்து ஹில் ரெசார்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். யானைமலை, சமணர் மலை, அந்த மாதிரி ஒரு சீனிக் இதெல்லாம் இருக்குது மதுரை உள்ளேயே. பசுமலை இந்த மாதிரிலாம் வந்து ஹில் இது இருக்குது. ஸோ அதில் எப்படி இது பண்ணலாம். ஸோ உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் அப்படின்ற மாதிரி பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து தேனியோடது அந்த பக்கம் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் ஆரம்பித்தோம். ஸோ அதில் வந்து ஒரு ஜங்கிள் ஹட் எப்படி வைக்கலாம், ஸோ அது மூலமாக எப்படி வந்து ஒரு கல்ச்சுரல் வந்து டூரிசம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி மாதிரி வந்து அதில் வந்து கொடுத்துருந்துருப்பார். மதுரையோட ஃபேமஸான விஷயங்களான ஃபுட்டு. மதுரை இஸ் ஆல்சோ வெரி மச் கனெக்டட் வித் த ஃபுட். ஸோ ரொம்ப யூனிக் ஃபுட்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்கும். அந்த மாதிரி பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி அப்ஸ்கேல் பண்ணி கொண்டு போகலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிகர் தண்டா, பருத்தி பால், பரோட்டா, நான்வெஜ் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. அண்ட் மேஜராக வந்து நம்ம மதுரை வந்து டெம்பிள் சிட்டிஸ். ஸோ இன் அண்ட் அரவுண்ட் வந்து டெம்பிள் நிறைய இருக்கிறதுனால டெம்பிள் சிட்டிஸ்லலாம் வந்து அது வந்து ஒரு டூரிசம் ரிலேட்டடாக வந்து எப்படி நம்ம வந்து அதை அப்ஸ்கேல் பண்ணலாம், அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ மீனாட்சி அம்மன் டெம்பிளே வந்து ஒரு யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்டு தான். ஸோ வந்து அதுக்கு வந்து எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணலாம், நம்ம குளோபல் டூரிஸ்ட்டு வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ மோர் அண்ட் மோர் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்க்ரெடிபிள் இந்தியா ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்குரிய ஆப்ஷன்ஸை கொடுத்து அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசியிருந்திருப்பாங்க. அண்டு மோரோவர் வந்து மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய வந்து ஒரு 1.5 மில்லியன் வந்து நம்ம சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புளி நிறைய பண்ணுறது மாதிரி இருக்கும். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு டன்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டன்ஸில் வந்து நம்ம வந்து புளியை இது பண்ணி சொல்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த புளி, அந்த டேமரின் சீட் ஆயில், நம்ம புளி இது பண்ணுறோம், புளி எடுக்கிறோம், புளிய மரம் நிறையா இருக்கும், புளி எடுத்துகிட்டு இது பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து ஒரு டேமரின் சீட் ஆயில் ரிலேட்டடாக வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ஆயில் ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வந்து அதுலேருந்து ஒரு இன்செக்ட் ரிப்பல்லர்ஸு, பெட் சோப்ஸு, ஹேண்ட் வாஷு, ஐ ட்ராப்ஸ், இதெல்லாம் எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம், அதை ஒரு எடிபிள் ஆயிலாக எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பயோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து எப்படி அங்கேருந்து வருது. பேடி ஹஸ்க் ஹேஷ் அப்படின்றது வந்து நிறைய வந்து சுற்றி இருக்கக்கூடிய வந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து அதுலேருந்து ஒரு ஹஸ்க்லேருந்து எப்படி வந்து ஒரு சிலிக்கா ஜெல்லை க்ரியேட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து அந்த பயோகெமிஸ்ட்ரி பீப்புள் வந்து எந்த மாதிரியான இது பண்ணலாம். அப்புறம் நிறைய சுகர் கேன் வந்து நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சுற்றி இருக்குது, மதுரையை சுற்றி. ஸோ சுகர் கேன்லேருந்து ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதுக்கு எப்படி நம்ம இது பண்ணலாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி. ஸோ மதுரை இஸ் லைக் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ஹப்பாகவும் இருந்திருக்கு. ஸோ வந்து ஒரு ஐ ட்ராப்ஸ், டேமரின் சீட்லேருந்து ஒரு ஐ ட்ராப்ஸ் க்ரியேட் பண்ணுறதாகட்டும், ஒரு பிரெஸ்ட் கேன்சர் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆனியன் பீல்ஸ்லேருந்து க்ரியேட் ஆகிறது இருக்கட்டும், அது வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு சினிமேட்டிக் ஹப்பாக எப்படி பண்ணலாம். ஸோ வெர்சாலிட்டி இருக்கும், வெர்சடைலாக வந்து பேசியிருந்திருப்பார். ஸோ வெர்சட்டாலிட்டி கொடுத்துருந்துருப்பார். ஒரு சினிமா ஹப்பை க்ரியேட் பண்ணி அது மூலமாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறது. ஸோ லோக்கல் ரிசோர்ஸஸ் வச்சு, ஒரு பேடி ஹஸ்க் வச்சு, ஒரு சுகர் கேன் பேக்கேஜ் வச்சு, அதுலேருந்து எப்படி வந்து ஒரு எஜுகேட்டட் பீப்புளுக்கு, ஒரு கெமிக்கல் பயோகெமிஸ்ட்ரி பீப்புளுக்கு, ஒரு பயோடெக்னாலஜி பீப்புளுக்கு வந்து எப்படி வந்து இது பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எம்பவர் பண்ண முடியும். அவங்கள எப்படி எம்பவர் பண்ண முடியும். லோக்கல் அக்ரிகல்ச்சர் பீப்புள், லோக்கல் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டேமரின் சீட் ஆயில் அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான இது. அதுலேருந்து ஸோ அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் வந்து ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்றவங்க எல்லாமே கூட அதில் வந்து நம்ம பேசலாம். ஸோ ஃபுட் ப்ராசஸிங்லேருந்து ஒரு அந்த புளியிலேருந்து அந்த எண்ணெய் எடுக்கணும், புளி எண்ணெயை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி எடுத்து வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து யூனிவர்சிட்டி அக்ரி படிக்கலாம். டாப் யூனிவர்சிட்டிஸ் நம்ம டிஎன்ஏயு இருக்குது, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, மைசூரில் இருக்கக்கூடிய நிஃப்டமில் போய் படிக்கலாம். ஸோ ஐஐடி காரக்பூர் இருக்குது, அங்கே வந்து அக்ரி அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னே இருக்குது ஐஐடியில்.
ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபுட்டை பற்றி வந்து ரிசர்ச் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அடுத்து ஒரு அக்ரிகல்ச்சரில் ஆண்டர்ப்ரனராக வரலாம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அந்த லெவலில் போய் பேசுகிறது, ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப், அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அகெயின் இது வந்து ஒரு MBA பண்ணுறவங்க பண்ணலாம், ஐஏஎம்மில் அந்த மாதிரி, ஐஏஎம்ஸில் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இருக்குது. IRMA, ஆனந்த் ஜேவியர் யூனிவர்சிட்டி, புவனேஸ்வர் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பண்ணலாம். அது ஒரு பிஸ்னஸ் யூனிட்டாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அதோட வந்து எக்ஸ்போர்ட்டர் இதெல்லாம் MBAயில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி கொண்டு போகலாம், அது பேசியிருப்பார். ஸோ வந்து அது ஒன்று இருக்கும். அடுத்து வந்து இது இருக்கும், ரொம்ப பேசிக்காக வந்து இது லோக்கல் பீப்புளையும் எம்பவர் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னுட்டு. இன்னொன்று என்னென்னா ஒரு ஐ ட்ராப்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ டேமரண்ட் சீட் கேக்லேருந்து எப்படி ஒரு ஐ ட்ராப்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு புது விதமான விஷயம். ஸோ இது ஐ ட்ராப்ஸ் அப்படின்றது வந்து ஆப்டமாலஜிஸ்ட் அவங்க பார்க்கணும், ஃபார்மா வச்சு இது பண்ணி பார்க்கணும். ஸோ ஐ டாக்டர்ஸ் வந்து அங்கே இருக்கணும். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அவங்க வந்து இதை பற்றி எடுத்து பேசி பார்த்துருந்துருக்கலாம். ஒரு சினிமா ஹப் க்ரியேட் பண்ணலாம். எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு மதுரை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக இருந்திருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரியல் ஹப் ஆக்கலாம் அப்படின்னு சொன்னால் வந்து பை சவுத் சைட்லேருந்து வர்றவங்க, நார்த்லேருந்து வர்றவங்களுக்கும் வந்து ஒரு காரிடர், இண்டஸ்ட்ரியல் காரிடராக க்ரியேட் பண்ணுறது. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது தான் வந்து ஈவன் நம்மளோட இதில் வந்து ஸ்மார்ட் சிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஸ்மார்ட் சிட்டி மூலமாக மதுரை வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து எப்படி அர்பன் பிளானிங் நடக்குது, அங்கே ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்குரிய வந்து எல்லா விதமான இதுக்கு ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு எப்படி ஒர்க் இருக்குது, ஒரு ஆர்கிடெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒர்க் எப்படி இருக்குது, ஸோ எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ நாட் only வந்து diplomats, or not only the graduates, or not only the engineers, and also the people who are into the other fields, biotechnology people அவங்கள இன்க்ளூட் பண்ணி எப்படி வந்து ஒரு ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம அங்கே இது பண்ணலாம். அண்ட் ஆல்சோ த மீடியா பீப்புள் அண்ட் த actors, those who are interested in doing the media related things, அதுக்கு வந்து ஒரு சினிமாட்டிக் ஹப் க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஃபிலிம் சிட்டி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசியிருந்துருப்பாங்க. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் த வெரி குட் சீரீஸ். உங்களுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் வந்து ஆனந்த விகடன் ஒரு 150 சீரீஸ் இருக்குது, 150 எபிசோட்ஸ் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் விதியும் இருக்குது. மதுரை பற்றி, திண்டுக்கல் பற்றி, தேனி பற்றி, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பற்றியுமே வந்து ஒரு ரொம்ப தெளிவான ஒரு புரிதலோடு வந்து சூப்பராக எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிற வந்து யங் ஜென்ரேஷன் வந்து இது வந்து ஒரு பேஸ் லைனாக எடுத்துகிட்டு இதிலேருந்து கூட கொண்டு வந்து கொடுக்குறது தான் அவரோட இது. ஸோ வி ஷுட் நாட் பி மாடர்ன் ஸ்லேவ்ஸ் டு த கார்பரேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்திருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு கிரியேட் த ஜாப் டு கிவ் ஜாப்ஸ் டு தி அதர் பீப்புள் அந்த மாதிரி. ஸோ நம்மளும் வளர்ந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் வளர வைக்கக்கூடிய விஷயங்களாக வந்து இதை பார்க்கறதுக்காக தான் இது ஒரு கனவு சீரீஸாக இருந்தது. ஸோ பெண் எல்லாருமே மக்கள் எல்லாருமே வந்து ஒரு கனவு மெய்ப்பட மாதிரி இந்த கனவை கண்டு வந்து அதை ஒரு மெய்ப்பட்டுடும் அப்படின்றது மாதிரியான ஒரு இது பேசியிருந்திருப்பார். ஸோ திஸ் இஸ் அகைன் ஒரு கனவு, ஒரு நல்ல கனவாக இருக்கும். அந்த கனவு வந்து நம்ம வந்து கற்பனையை மட்டும் இல்லாமல் வந்து எப்படி வந்து ரியல் டைமில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது வந்து நம்மளும் பார்த்து நம்மளும் யோசித்து நம்ம இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ஒரு இது கொடுத்து நம்ம ட்ரை பண்ணணும். தேங்க்யூ.